வணக்கம். நான் உங்கள் அஸ்ட்ரோவியப்பன் கோபிச்செட்டிப்பாளையம். நம்ம கோயிலுக்கு போகிறோம், சாமி கும்பிட்றோம். சில குருக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, நமக்கு அந்த கோயிலில் இருக்கக்கூடிய பூக்களையும் மாலை நம்ம கழுத்தில் சில பேர் போட்டு விட்ருவாங்க. இந்த மாலையை என்ன பண்ணுறோன்னா, நம்ம வண்டி வாகனம் அணிவிப்போம், அல்லது வீட்டில் கொண்டு வந்து பூஜாரியில் இருக்கக்கூடிய சாமி படங்கள் நம்ம மாட்டி விட்டுருவோம். இது முற்றிலும் தவறு. கோயிலுக்கு கொடுக்குற பூக்களை பெண்கள் சூடிக்கொள்ளலாம், தவறில்லை. ஆனால் நம்ம கழுத்தில் போடப்பட்ட மாலைகள் ஆடு மாடுகளுக்கு இரையாகக்கூடாது. அதே மாதிரி ஒரு சாமிக்கு அணிவிக்கப்பட்ட மாலை வீட்டு தெய்வம் எந்த தெய்வத்துக்கும் நம்ம அணிவிக்கவே கூடாது. இது பேர் சாமிக்கு ஒரு தடவை படைக்கப்பட்டால் அதுக்கு பேர் நிர்மால்யம் என்று பெயர். நிர்மாலயம் நமக்கு பிரசாதம் கொடுத்தாலும் எல்லாமே சாமிக்கு எது படைத்தாலும் அதுக்கு பேர் நிர்மாலயம் என்று பெயர். இந்த நிர்மாலயத்தை எக்காரத்தை கொண்டு நம்ம வேஸ்ட்டு பண்ணக்கூடாது. குப்பையை பண்ணி குப்பையில் போகிறது, காலில் மிதி படுறது, ஆடு மாடுகளுக்கு இரையாகிறது, இது பண்ணவே கூடாது. இது என்ன பண்ணணும்னா, பூஜாரில் வெளியே மாட்டி விட்டு அது சருகாக மாற்ற வேண்டும். சருகுன்னா காய்ந்து விட வேண்டும். அதோட வாசனைத்தன்மை இழந்ததுக்கப்புறம் அதோட பவர் இழந்துடும். அந்த பூவெல்லாம் ஒன்றாக சேகரித்து வீட்டில் வணங்கக்கூடிய சாமி படங்கள், எதுக்கு பூ சூட்டெல்லாம் சின்ன பூவெல்லாம் ஒன்றா வச்சு ஒரு கவரில் போட்டுட்டு நம்ம நீர்நிலைகளை விட்டுட்டு வர்றது ஒரு ஐதீகம். பண்டைய காலம் தொட்டு அப்படி தான் பண்ணுவாங்க. என்றைக்கும் சாமிக்கு படைக்கப்பட்ட பொருளை தூக்கி குப்பையில் போடாதீங்க. இந்த பதிவு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. மீண்டும் வணக்கம்.